அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோலா ட்ரேடிங் அகாடமி. நம்ப வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கோல்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, 2622ல மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ நாம்ப பிஃபோர் லாஸ்ட் வீக் நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ப இந்த டைரக்ஷன் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நான் லாஸ்ட் வீக் வந்து 2648ல இருந்தது. மார்க்கெட் லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகும்போது 2648ல இருந்தது. ஸோ நாம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பை பாசிபிள் இருக்குன்னு நெனச்சோம். ஸோ ஸ்மால் ஒரு பை புல் பேக் எடுத்துட்டு, நம்மளுடைய பழைய வீக் டார்கெட் வந்து நம்ம 2600 குடுத்துருந்தோம். ஸோ 2600 நோக்கி போவான்றது தான் நம்ப வந்து டார்கெட்டா குடுத்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீக்கும் நம்ம அதுதான் குடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2600 தான் நம்ம டார்கெட்டா குடுத்துருந்தோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பை எடுக்காதன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, 2647 க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்க ஸ்மால் பை பாசிபிள் இருந்தாலும் நீங்க பை எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? செல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டார்கெட் வந்து 2600 தான் நம்ம டார்கெட்டா இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. ஸோ கரண்ட் வந்துரும். ஸோ கரண்ட்டா ஸோ இந்த வீக் முடிஞ்சது. நம்ம டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி. ஸோ நம்ம இந்த ஆர்டர் பிளாக் நம்ம அந்த ஆர்டர் பிளாக், சப்ளை ஜோன், செல் பாசிபிள். ஸோ இத கான்செப்ட்டா வச்சு நாம வந்து செல் குடுத்திருந்தோம். நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2600 தான் வந்து நம்ம டார்கெட்டா குடுத்திருந்தோம். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம டார்கெட் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து நம்ம டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த என்ட்ரி எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஸோ 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல இருந்தது. கோல்டு வந்து 2708ல இருந்தது. ஸோ 708 இருக்கும்போது நம்ம 2600 டார்கெட்டா குடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ 2708ல இருந்து 2600 வந்து நம்ம டார்கெட்டா குடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 108 பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட்டா குடுத்துருந்தோம். $108. ஸோ நம்ம ப்ரீவியஸ் லோ தான் நம்ம டார்கெட்டா குடுத்துருந்தோம். ஒரு சர்ச் வச்சிருந்தது. ஸோ நம்ம ஃபிபோடைய 78.6% நியர்பை வந்திருந்தான். சைமல்டேனியஸா நம்மளுக்கு வந்து ஆர்டர் பிளாக், சப்ளை ஜோன், ஸோ செல் பாசிபிள் ஜோன் இருந்தது, சப்ளை ஜோன் இருந்தது. அதனால நம்ம செல் என்ட்ரி குடுத்தோம். ஸோ நம்ம அந்த வாரம் குடுக்கும்போது 708ல இருந்தது எக்ஸாக்ட்டா. ஸோ அங்கருந்து நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2600. ஓகேங்களா? ஸோ அது எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆச்சுன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா அது வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல் குடுத்ததுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் வந்தான். அதே டைரக்ஷன்ல. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 2672 அந்த பொசிஷனுக்கு வந்து நின்னது மார்க்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கெண்டு இந்த பொசிஷன்ல நின்னது. அதாவது லாஸ்ட் வீக் 2648ல இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நாம எதிர்பார்த்தது இந்த இடத்துல செல் ஜோனு. செல் எதிர்பார்த்துட்டு, நம்ம இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்ப வந்து டார்கெட் டன். நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 108 பாயிண்ட் குடுத்துட்டான். ஸோ நம்ம என்ட்ரி குடுத்ததுலருந்து நம்போ கொஞ்சம் கூட மார்க்கெட் மேல போகவே இல்ல. அதுலருந்து கன்டினியூஸா நம்ம டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டேக்கு மேல எந்த டைரக்ஷன்ல பாசிபிள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம இப்ப பார்த்துட்டோம். நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ நாம பிரெடிக்ட் பண்றது செல்லு தான் மறுபடியும் நம்ப டார்கெட்டா வைக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டைரக்ஷனா வைக்கிறோம்.
ஸோ செல்லு தான் நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணுறோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2622ல இருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதே மாரி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா கீழ வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாம இங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. 2626 வந்து நம்போ ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஸோ 2626 நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, இந்த டார்கெட் நீங்க எய்ம் பண்ணலாம். டூ சிக்ஸ் 40 ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் ஜோன் இருக்கு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த மாரி 3 ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ ரிஸ்க் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மீடியம் ரிஸ்க் இருக்கிறவங்க 240 ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் டீசென்ட்டான ரிஸ்க் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க 2656 2656 ஸ்டாப் லாஸா வச்சு செல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ நாம எதிர்பார்க்கறது மண்டேக்கு மேல நம்ப மறுபடியும் செல்லு தான் எதிர்பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் டார்கெட் 2600 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2557 நோக்கி போவோம்னு நினைக்கிறோம். ஸோ டைரக்ஷன் நார்மலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும். செல் ஆகும்போது நம்முடைய ப்ரீவியஸ் டார்கெட்ட ஒரு டைம் டச் ஆகணும். ஸோ இது நம்ம ஓவரால் டார்கெட் பார்த்தோம். பட் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 2602 ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பவுன்ஸ் ஆயிட்டு மறுபடியும் ப்ரீவியஸ் லோக்கு வரும். 2584 அதுக்கு வரும். ஒரு சின்ன பவுன்ஸ் ஆக பாசிபிள் இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த டார்கெட் வரும். ஸோ நம்ம டார்கெட்டு 2572 அந்த டார்கெட் வரும். மறுபடியும் ஒரு சின்ன பவுன்ஸ் ஆக பாசிபிள் இருக்கு. ஸோ லாஸ்ட்டா இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வரலாம். ஸோ உங்க ஆர்டர் பிளாக் டிமாண்ட் ஜோன் பை பாசிபிள் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 2532ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்த நோக்கி தான் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆக பாசிபிள் இருக்கிறதா நம்ம கணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம தோராயமா சொல்ல. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இல்ல மத்த விஷயத்தெல்லாம் நம்ப பார்த்து தான் இந்த மாரி டைரக்ஷன் இருக்குன்னு சொல்றோம். பட் நம்ம எதிர்பார்க்குற மினிமம் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இத செல் ஜோனா நம்ம வைக்கிறோம். இப்போ கரண்ட் பொசிஷன்ல மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2672ல ஓப்பன் ஆகும். நீங்க டார்கெட் வச்சீங்கன்னா 2571.82 ஸோ 2572 நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம குடுக்குற டார்கெட்டு. ஸோ ஸ்டாப் லாஸும் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி செல் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிட்டு செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குதுன்றதுனால, நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ நியூவா நம்ம மண்டேலேருந்து ட்ரேட் பண்ணும்போது, ஸ்ட்ரிக்ட்டா ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா இப்போ 2622ன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல என்ட்ரி. 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது லோ ரிஸ்க் எடுக்கிறோம்னா. இல்ல இன்னும் கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் இருக்கிற செல்லு தான் நம்ம ட்ரை பண்றோம். இன்னும் கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, 2640 வைக்கலாம். இல்லன்னா 2656 நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? அது அவங்களுடைய ஓன் ரிஸ்க்க பொறுத்து. ஆனா நம்ப மார்க்கெட் கணிக்கிறது செல் டைரக்ஷனுக்கு தான் கணிக்கிறோம். அதே மாரி 2626க்கு மேல மார்க்கெட் போயிடுச்சு அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல. ஸோ 2600 இதுக்கு மேல போயிடுச்சு அப்டின்னா, நம்ப வந்து செல் ட்ரை பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? 2626க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது, செல் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ இது கீழ வருதோ, அப்பதான் நம்ம செல் ட்ரை பண்ணணும். ஸோ இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம செல் ட்ரை பண்ணக்கூடாது. செல் ஹோல்டிங் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். பண்ணக்கூடாது.
ஸோ அதனால தான் ஒரு 4 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ரிஸ்க்கா வச்சு நம்ம ட்ரை பண்றோம். சரிங்களா? தேங்க் யூ.